இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, கண்ணமுடி அம்மா கிட்ட வேண்டிக்கோ. அதெல்லாம் வேண்ட முடியாது. ஏன் ஏன் வேண்டணும்? அது ஏன் அம்மா. எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு என்ன வேணுங்கிறது எல்லாமே தெரியும். நான் எங்கே இருந்தாலும் நான் நினச்சா போதும், அதை எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துரும். அப்படியே என்ன? ஆமாம், நீ என் பொண்டாட்டி ஆகணும்னு நினச்சேன், அதை பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல. இல்லை, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். வேற நல்லா கேட்டிருக்க. நடந்தது ஒன்று, நடக்காதது பெரிய லிஸ்டே இருக்கு. அதை ஒவ்வொன்றா எங்கள் அம்மா நிறைவேற்றி கொடுக்கும். இல்லைம்மா, ஸ்வீட் மம்மி. சரி, உனக்கு என்ன வேணுமே நீ வேண்டிக்க. அத்தை, என் மனசுல இருக்கிற ஆசைய காதல்ல சொல்லல. அவர் இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது நானும் பிடிவாதமா இருக்கிறதுல தப்பில்லை அத்தை. அவர் என்னைக்கு உண்மையை சொல்றாரோ அன்னைக்குதான் நான் என் மனசுல இருக்கிறத சொல்லுவேன். அது வரைக்கும் நான் அவருக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அத்தை. மாமா கிட்ட சவால் விட்டு அவரை வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா மாமா மாதிரி அவரையும் பெரிய ஆளா மாத்துவேன். அதுக்கு நான் எடுத்துற முதல் படி இதுதான். நீங்க என் கூட இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். மம்மி, இவன் என்ன லவ் பண்ணுறான்னு தான் நினைக்கிறேன், ஆனால் சொல்லவே மாட்டேங்கிறா. எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறா. என் மேலே அக்கறையாக இருக்கா. என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குறா. கேட்டால் அது எதுவுமே லவ் இல்லை, நான் உன்னிட்டு விலகிதான் இருக்கேன்னு சீனை போடுறான். எப்படியாவது அவன் மனசுக்குள்ளே பூந்து அவள் லவ் சேனலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட ப்ளீஸ் மம்மி. ஐ எம் பாவம். நல்லா வேண்டிக்கிட்டியா? நீ? நானும் தான். என்ன வேண்டிக்கிட்ட? நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, வேண்டுதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, அது நடக்கிற வரைக்கும் மனசுக்குள்ள வச்சுக்கணும், கேட்கக்கூடாது. கம், எவ்வளவுதான் இவ்வளவு எஜுகேட் பண்றது நம்ம. நீ என்ன வேண்டியிருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. நான் சீக்கிரமே என் காதல சொல்லணும்னு வேண்டியிருப்ப. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அந்த மைண்ட் வாய்ஸை கொஞ்சம் காதல கேட்குற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் கேட்டா நீ தான் ரொம்ப வருத்தப்படுவ. கிளம்பு. இவளை கட்டினதுக்கு நான் பேசாம தனியாவே இருந்திருக்கலாம். ஆடகாக்கிற கோழி மாதிரி எப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. ஏன் அப்படி கத்துறாங்க? என்ன வேண்டா இவனுக்கு? என்னடா கத்திட்டு இருக்க? என்ன விஷயம்? என்னடா அது கூட ஏன் அப்படி கத்துற? இந்தா லட்டு எடுத்துக்கோ. எதுக்குடா? எடுத்துக்கடா. எதுக்குடா ஸ்வீட்? விஜய், இந்தா லட்டு எடுத்துக்கோ. ஆட எடுத்துக்கோன்னா இந்தா எடுத்துக்கோ. உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். ஏ கார்த்தி, இந்தா. என்ன விஷயம்டா? சொல்லிட்டு கூட எடுடா சொல்றேன். எடு. எதுக்கு இந்த ஸ்வீட் கொடுக்குறான்? தெரியல. அனி, இந்தா எடுத்துக்கங்க. நீ எடுத்துக்கோ. அத்தை, இந்த எடுத்துக்கோ. நீ ரொம்ப நேரம் யோசிப்ப. இந்தா. ஏய், இருடா இருடா, முதல்ல என்னன்னு சொல்லுடா. சாப்பிடு முதல்ல. டார்லிங், நீ சாப்பிடல? மாமா வந்துட்டாரு. டேய் அண்ணன். டேய், அப்பா கொண்டு போய் குடுறா. அப்பாக்கா? அப்பா எடுத்துக்கோங்கப்பா. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. மாமா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க மாமா. என்ன விஷயம்? அத்தை, இவ்வளவு நாள் சைக்கிள் தானே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா. அது இனி தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். டிடி, என்னடா சொல்ற நீ? அந்த வியாபாரம் நல்லா தானடா போய்கிட்டு இருக்கு. நல்ல வியாபாரம் தானடா அது. அதை விட்டு என்ன பண்ண போற நீ? விட போறேன்னு யார் சொன்னா? அடுத்த ஸ்டெப்பு. புரியல. புதுசா கடை ஓபன் பண்றதுக்கு ரெடி பண்ணிருக்கேன்.
நம்ம ஏரியாலேயே ஒரு நல்ல கடை வந்துச்சு, பேசி முடிச்சிட்டேன். டேய், பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியாடா? பிரதர், எப்பயுமே காலி பாக்கெட்டாவே இருக்க முடியுமா? நான் ஒன்றும் தனியாள் இல்லைல்ல. எனக்கு தோல் கொடுக்க தான் என் பொண்டாட்டி இருக்காளே. அவ சப்போர்ட் இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். சரி, அதெல்லாம் ஓகே. எப்படி பண்ண? சரி அதெல்லாம் விட எதுக்கு தேவையில்லாம சொல்லிக்கிட்டேன். ஆ? வேணாம் சொல்லாத. அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? என் பொண்டாட்டி செஞ்ச வீர செயலை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ல. மாறா எதுக்குடா? அமைதியா இரு. ஆட்டோ ரேஸ் இல்ல, ஆட்டோ ரேஸ். ஆமா. அதுல என் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. ஆட்டோ ரேஸா? என்னது வீரா, ஆட்டோ ரேஸ் ஓட்டுறியா? அண்ணன் ஓட்டும் போதே நம்ம எல்லாம் வேண்டான்னு சொன்னோண்டி. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னால ஜெயிக்க முடியும்னு நான் நம்பினேன், அதனாலதான் கலந்துகிட்டேன். அதுக்காக உயிரை பணையம் வச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? ஆ? என்ன நீ ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக ஓட்டுனியா, இல்ல உன் புருஷனை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஓட்டுனியா? என்ன இதெல்லாம்? ஆ? ஏண்டா, அவ உயிரை பணையம் வச்சு இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கா, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? நீ வேற, எனக்கே ஷாக்கு தான். சம கோவத்துல தான் இருந்தேன். என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கே கடைசி நிமிஷம் தான் தெரிஞ்சுது. உனக்கு தான் தெரியுமே, ஒரு முடிவு எடுத்துட்டானா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். என்ன வீரா இது? இப்ப நினைச்சாலும் படபடன்னு இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் செய்யற? ஆமா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன சொன்னா? அதான் ஜெயிச்சிட்டலம்மா. இன்னும் ஏன் அதை பத்தி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு? நடக்க போற நல்ல விஷயத்த பத்தி பேசலாமே. மாறா, எப்படி நீ சைக்கிளை வச்சுட்டு வியாபாரம் பண்ண போற நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வகையில நாங்க ஆசைப்பட்ட மாதிரி நீ கடையை திறந்துட்ட. நீ நல்லா வரணும்டா. டேய், அதெல்லாம் அவன் சூப்பரா வருவான்டா. மாமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நல்லா இருப்பா.